டிண்டருங்கிற ஒரு ஆப் வர்றப்ப வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து ஆன்லைனில் போயிட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இதுலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அது ஒரு சாதாரண இப்போ ரைட் ஸ்வைப், லெஃப்ட் ஸ்வைப்புங்கிறது வந்து இளைஞர்கள்கிட்ட ஒரு சாதாரண விஷயமா மாறிட்ட மாதிரி. நாளைக்கு டிண்டரே உள்ள ஒரு ஏஐ வச்சுட்டு அவன் மேட்சிங்லாம் அவனே பண்ணி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உங்ககிட்ட வருங்கிற மாதிரியே கூட ஏற்கனவே இருக்கலாம். அப்போ இதில் எது வரைக்கும் சரி, எது வரைக்கும் தவறுங்கிறத வந்து சம்மந்தப்பட்டவர்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் வந்து ஒரு டேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேணும். ஒரு சிவில் இன்ஜினியர் பிரிட்ஜ் கட்டுறாருன்னா அவர் தான் அந்த ஃபார்மில் சைன் பண்ணால் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க சிஎம்டிஏல. இதெல்லாம் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் ஏஐ வரும்போது அதுக்கான சட்டத்திட்டங்கள் என்னங்கிறது உலகம் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து சாட் ஜிபிடியோட போயிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் சாட் ஜிபிடியை வந்து உங்களுடைய மனநல ஆலோசகராக நினச்சி நீங்கள் ஏதாவது சொன்னீங்க, ஒரு தெரப்பிக்காக அதை யூஸ் பண்ணுறீங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் தனிப்பட்ட விவரங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படவில்லை. ஹாய் வெங்கட். வணக்கம். இன்னும் ஒரு ஏஐ செய்திகள் வீடியோவில் சந்திக்கிறோம். நேராக மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஏஐ வந்து பேசும்போதே முதல்ல மேட்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா ஏஐ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய டிண்டர் ஆப்புடைய சேட்டெல்லாம் வந்து சாட் ஜிபிடியை பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ணி அவர் வந்து ஒரே நாளில் ஒரு 10 பெண்களோட ஒரு டேட்டிங் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெடிட்டில் வந்து செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இந்த மாதிரி டேட்டிங் அப்படின்னாலே வந்து ஒரு பர்சனல் கனெக்ட்டுக்காக பண்ணுற விஷயம். அதில் ஏஐ பயன்படுத்தி இன்னும் பெண்கள் கூட வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அது ஒன்றும் டெக்னிக்கலாக வந்து ஒரு பாசிபிள் அப்படின்னாலும் இது வந்து முறையான செயல் தானே? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இது எழுப்புது. அது நீங்கள் தான் வந்து எழுத்தாளர். அதனால் இது சரியாங்கிறது அடுத்தது வருவோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் விளக்கிடுறேன். முதல்ல டிண்டருங்கிறது டேட்டிங்க்கான அப்ளிகேஷன். அமெரிக்காவில் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ரொம்ப பாப்புலர். நம்ம ஊரில் அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை. இதில் என்னென்னா, நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களை, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், மற்ற திருநங்கைகளுக்கு கூட அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் அதை விட்டுருவோம். நம்ம ஆண் பெண்ணுங்கிறதுக்கே சுலபமாக புரியுங்கிறதுனால பேசலாம். ஆணாக இருந்தீங்கன்னா பெண்களோட உங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிற க்ரைட்டீரியா, இந்த வயசில் இருக்கணும், இந்த ரீஜனில் இருக்கணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதை பேஸ் பண்ணி உங்களுக்கான லிஸ்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரைட்டில் ஸ்வைப் பண்ணணும், பிடிக்கலன்னா லெஃப்டில் ஸ்வைப் பண்ணணும். அதனால தான் நிறையா இங்கிலீஷ் மூவியில் பார்த்துருப்பீங்க, ரைட் ஸ்வைப் டெம் ஆர் லெஃப்ட் ஸ்வைப் டெம் ஆஃப்டர் டைம்னு சொல்லுவாங்க. அது இந்த டிண்டர் தான் அதை கொண்டு வந்தது. இப்போ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் டிண்டர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இயர்லி பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஒருத்தர் பயன்படுத்தி கிளாட் ஏஐன்னு ஒன்று இருக்குது. சாட் ஜிபிடி மாதிரி கிளாடுன்னு இருக்குது, ஆந்த்ராபிக். அது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற கர்சர் அதுவே மூவ் பண்ணி நீங்கள் பண்ண மாதிரி அது பண்ணும். அதை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரியே உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். அதை பார்த்து அது கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ கிளாட் ஏஐ பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு எமுலேட்டருக்குள்ளே டிண்டர் அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு இவர் ஆட்டோமேட் பண்ணியிருக்காரு. இதுதான் இவர் பேஸ்லைன் பண்ணியிருக்காரு. இதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஒரு க்ரைட்டீரியா ஏஐக்கு சொல்லிட்டார். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கிற பெண்கள் எனக்கு பிடிக்கும், இந்த க்ரைட்டீரியா இருக்கிற பெண்கள் எனக்கு பிடிக்கும், இது இருந்தாக்கா அவங்கள ரைட் ஸ்வைப் பண்ணு, இது இல்லைனா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிவிடு அப்படின்னு டிண்டரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அதை தாண்டி இவர் இன்னும் அவரோட ஃபில்டரிங் ஒன்று வச்சுருக்கார். அது பண்ணுறார். முதல்ல பண்ணிவிட்டு அவங்க டிண்டரில் என்னென்னா, நீங்கள் மட்டும் ரைட் ஸ்வைப் பண்ணால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. எதிர்பாலினரும் அவங்களும் உங்களை ரைட் ஸ்வைப் பண்ணியிருந்தால் நீங்கள் 2 பேரும் பேசலாம். இவங்கெல்லாம் உங்களை ரைட் ஸ்வைப் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். அதாவது 2 பேரும் அவங்கள பிடிச்சிருக்குன்னு ஒரு விருப்பம் தெரிவித்தாதான் அது கனெக்ட் பண்ணும். அதான் டிண்டரோட பியூட்டி. இல்லைனா வந்து ஆண்கள் நிறையா பெண்களை தொல்லை பண்ணுவாங்கங்கிறதுக்காகவே அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ரைட் ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த அப்புறம் என்ன பண்ணுது, இவர் ரைட் ஸ்வைப் பண்ண பெண்களில் யார் அவங்களும் ரைட் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வர லிஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அடுத்தது இவருக்கு கொடுத்துருக்கிற க்ரைட்டீரியாவை பார்த்து அந்த ஏஐ வந்து அந்த முதல்ல இருக்கிற பெண்களோட உரையாட ஆரம்பிக்குது. இவர் என்ன சொல்கிறார், நான் நிறைய பேரோட ரைட் ஸ்வைப் பண்ணாக்க கொஞ்சம் பேர் என்ன ரைட் ஸ்வைப் பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் பேர் தான் முதல்ல என்னோட பேசுவாங்க, இல்லை நான் பேசினா அவங்க முதல் பேசுவாங்க,
அதுக்கப்புறம் நான் இவங்களோட டேட்டிங்கில் வெளியில் போயிட்டு எனக்கு பிடிச்சி நான் அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் போனோம். இதை நான் ஸ்பீடப் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ நான் ரைட் ஸ்வைப் பண்ணுறது, அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் ஏஐ பண்ணிடுது. பண்ணதுக்கு அப்புறமா நான் முதல்ல அவங்களோட பேசணும். எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட அதே தான் பேசுகிறேன். நான் இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேனா, அவர் என்ன பேசுவாரோ அது மாதிரி ஜாப் இன்டர்வியூ மாதிரி கிட்டத்தட்ட. ஜாப் இன்டர்வியூவா வேறு என்ன இன்டர்வியூ பண்ணுறாரு நமக்கு தெரியாது. அவர் அது பேசிட்டு அந்த இதையும் ஏஐ பண்ணிடுதான். பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் அவங்க மீட் பண்ணலாங்கிற வரைக்கும் அது கம்யூனிகேஷனை கொண்டு போயிடுது. அப்போ தான் இவர் வந்து உள்ளே நுழையிறார். இப்போ மட்டும் எதுக்கு வராரு? அது கண்டிப்பாக வரணுங்கிறதுக்காக. சரி, இதுதான் அவர் பண்ணியிருக்கார். இது ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த ரெடிட்டில் போட்ட உடனேவே தீயா பற்றிக்கிச்சு. ஓகே. பிகாஸ் அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டார். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இதில் பயன்படுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அது நான் உங்களை கேட்குறேன், இதில் இருக்கிற இந்த எத்திக்ஸ் இது பண்ணலாமா, கரெக்டாக தப்பா? இல்லை, அதான் அந்த டிண்டருங்கிற ஒரு ஆப் வர்றப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து ஆன்லைனில் போயிட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இதுலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அது ஒரு சாதாரண இப்போ ரைட் ஸ்வைப் லெஃப்ட் ஸ்வைப்புங்கிறது வந்து இளைஞர்கள்கிட்ட ஒரு சாதாரண விஷயமா மாறிட்ட மாதிரி, நாளைக்கு டிண்டரே உள்ள ஒரு ஏஐ வச்சுட்டு கண்டிப்பாக அவன் மேட்சிங்லாம் அவனே பண்ணி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உங்ககிட்ட வருங்கிற மாதிரியே கூட ஏற்கனவே இருக்கலாம். அப்போ இதில் எது வரைக்கும் சரி எது வரைக்கும் தவறுங்கிறத வந்து சம்மந்தப்பட்டவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் வந்து நமக்கு பதிலளிப்பவர்கள் அந்த பக்கத்துலேருந்து பதில் சொல்கிறவங்க வந்து உண்மையான ஆளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு வந்து இண்டிவிஜுவல்ஸ் கண்டிப்பா. கிட்ட இப்போ வந்துருக்கு. இதில் நம்ம ஊரில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது டிண்டரோட நிற்காது. இது நம்மளோட பாரத் மேட்ரிமோனியோ நம்மளோட ஷாதி.comமோ இதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஆட்டோமேட் பண்ணலாம். அவங்க அங்கே டேட்டிங்க்கு தேடுறாங்க, இங்கே நீங்கள் கல்யாணத்துக்கு தேடுறீங்க. இங்கே எல்லாரும் வருவாங்களே, குடும்பமே ஆமாம், எல்லாம் குடும்பமே வரும்போது குடும்பமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த மாதிரியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு இது இப்போ ட்ரெண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி அண்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா டிண்டர்கிட்டே வரது இல்லையா, ரியல் வேர்ல்டில் தான் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆமாம். சொல்லிட்டு. ஏன்னா டிண்டரில் எல்லாமே கம்ப்யூட்டரில் எல்லாமே ஃபோனில் பார்த்துட்டு அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு இந்த டேட்டிங்க்கு வந்து பீப்புளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவங்க ரியல் வேர்ல்டில் பண்ணுறாங்கன்னு ஒரு சேஞ்ச் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி போகும். நான் ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன், மாமா. அந்த சிறுகதையோட பேர் அது வந்து மேட்ச் மேக்கரோட ஷார்ட் ஃபார்ம். இட்ஸ் அன் ஏஐ. ம். அது வந்து இதுதான் உங்கள் மேட்ச்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து வேற யாரை கல்யாணம் பண்ணீங்கனாலும் உங்கள் லைஃப் வந்து பிரச்சனையோட தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கான. இவனுக்கு இவர்னு டெஸ்டினி ஆமாம், மாதிரி. ஆமாம். அதை வந்து யாருமே இப்போ எப்படி ஜாதகம் பார்த்து சொல்கிற மாதிரி அது ஒரு எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, ஒரு சைடு இது. பட் இது வந்து இப்போது ரியலாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை எழுதி நான் ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், நம்ம வந்து இது இதை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்லது நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நோட்புக் எல்லாம் பயன்படுத்துறது. அதுலேருந்து வந்து பாட்காஸ்ட் எப்படி பேசுறது, அதாவது பாட்காஸ்ட் உருவாக்குறது, அந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறவங்களோட நம்ம எப்படி உரையாடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன புதுசாக நோட்புக் எல்லாமில் வந்து மேஜர் ஃபீச்சர் இப்போ கூகுள் ஐஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ண முடியும், வீடியோ ஓவர் வியூவே க்ரியேட் பண்ண முடியும். அதன் பயன்பாடுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நோட்புக் எல்எம்லோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசினோம். நீங்கள் கொடுத்துருக்கிற தரவுகள்லேருந்து அது பகுப்பாய்வு பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சொல்லும். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாட்காஸ்ட் வந்துருச்சு ஆடியோவாக. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை 2 பேர் பேசுகிற மாதிரி பாட்காஸ்ட் ஆடியோவாக பண்ணி கொடுக்குது. இப்போ அடுத்தது வீடியோ பண்ணியிருக்காங்க. வீடியோ இங்கே பண்ணியிருக்காங்கும்போது இப்போதைக்கு ஸ்லைட்ஸ் தான் பண்ணுது. அது வந்து 2 பேர் உண்மையாக உட்காந்து நம்ம இப்போ உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் வந்துடும். இப்போ வரல, ஸ்லைட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற தரவுகள் அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட தரவுகள்லேருந்து எடுத்து சம்மரைஸ் பண்ணி ஒரு சம்மரியாக ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு நீங்கள் பயன்படுத்துவீங்க. அது மாதிரி ஒரு ஸ்லைடு பண்ணிவிட்டு அதுக்கு ஆடியோவும் சேர்த்து கொடுக்குது. அது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொடுக்குது. ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா அதை சுருக்கி ஒரு 7 ஸ்லைடாக 8 ஸ்லைடாக கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறது. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வச்சுட்டு யாரோ பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. அது அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த என்டையர் இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ரிகலெக்ட் பண்ண முடியும், ரிமெம்பர் பண்ண முடியும், கீ பாயிண்ட்ஸ் இது பண்ண முடியும்னு. அவங்க ஸ்டில் நிறைய யூசேஜ் அவங்க சொல்கிறதே இந்த நோட்புக் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ரொம்ப கம்பெனிஸ் இப்போ பயன்படுத்துகிறாங்க. பட் மெயினாக கூகுள் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, ஒரு டெக்ஸ்ட் புக் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, இதை ஆடியோவாக கேளுங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இல்லைனா வந்து இந்த ஸ்லைட்ஸாக பண்ணிவிட்டு ஸ்லைட்ஸை நீங்கள் வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு அந்த கீவேர்டு வந்துருச்சுன்னா நம்ம என்ன படித்தோங்கிறது ஞாபகம் வந்துடும். இப்போ நம்ம வீடியோ ஓவர்வியூன்னு சொன்னாலுமே இது வந்து அந்த ஆடியோ ஓவர்வியூவோட சில ஸ்லைட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதை பயன்படுத்தி பாருங்கள். அது ஃப்ரீயாக இருக்குது, எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ஓகே. அடுத்த நியூஸ் நம்ம சாம் ஆல்ட்மேன் சொன்னது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது. அவர் அதாவது சொல்றது எல்லாமே ஆமா, சர்ச்சைக்குள்ள. அவர் வந்தாலே ஆமா. நியூஸ் அப்படின்னு ஆயிடுச்சு இப்ப. நீங்க வந்து சாட் ஜிபிடியோட போயிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில சாட் ஜிபிடிய வந்து உங்களுடைய மனநல ஆலோசகரா நெனச்சு, நீங்க ஏதாவது சொன்னீங்க. ஒரு தெரப்பிக்காக அத யூஸ் பண்றீங்க. நெறைய பேர் அது ஆமா. பயன்படுத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த டாபிக்கே வந்திருக்கு. அப்படி சொல்லும்போது, நீங்க சொல்லக்கூடிய உங்க தனிப்பட்ட விவரங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படவில்லை. ஆ அது வந்து அப்படி ஒரு சட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. ஆ அது வந்து எல்லாரும் பயங்கரமா ஓப்பன் ஏஐ விமர்சனம் பண்றது, இல்ல அது ஒரு விவாதத்த கிளப்பியிருக்கு. ஆ அதனுடைய உண்மையான நிலை என்ன? அவரு சொன்னது ஒண்ணு. ஆனா எப்போதும் போல ஏஐன்னு சொன்ன உடனேவே ரிப்போர்ட் பண்றது வேற ஒண்ணா வந்துருது. சாம் ஆல்ட்மேன் அவர் என்ன சொல்லியிருக்கார், அவங்க இப்போ ரீசென்ட்டா GPT-5 அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோகிராம்லயே அவங்க என்ன சொல்றாங்க, நெறைய பேர் வந்து அவங்க நெறைய பேருன்னு சொல்லும்போது, லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பயன்படுத்தும்போது, ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இத வந்து மனநல இதுக்காக ஆலோசனைக்காக பயன்படுத்துறாங்க. உறவுகளோட எப்படி இது பண்ணணும்? என் ஒய்ஃப் என்ன திட்டுறாங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆரம்பிச்சு, அவர் வந்து எப்போதுமே வெளியில போறாரு, என்ன கூட்டிட்டு போலங்கிற வரைக்கும் தனிப்பட்ட விவரங்கள், படுக்கை அறை விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து விவாதிக்கிறாங்க. அத விவாதிக்கும்போது என்ன நினைக்கிறாங்க, இது யாருமே இல்ல. நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஒ அடுத்தவங்க இருக்கும்போது நம்ம சொல்ல கூச்சப்படுவோம். ஆனா யாருமே இல்ல, கம்ப்யூட்டருங்கும்போது நம்ம பேசலாம். அப்படின்னு தான் முதல்ல கூகுள் வந்தபோதே, ஆமா. நீங்க என்ன தேடுறீங்கங்கிறத பொறுத்து இந்த சமுதாயத்தோட கல்ச்சர் என்ன, அவங்களோட உறவுகள் முறை என்னன்னு கூகுளால சொல்ல முடியும். அப்படின்னு ஒரு இத சொன்னாங்க. அது மாரி இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு மன உளைச்சலா இருக்கு. ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படின்னு அதுவும் சின்ன பசங்க ஒரு 15 வயசு, அந்த ஒரு 15லேருந்து 20 இந்த டீனேஜ்லேருந்து போகும்போது தான், அந்த பருவம் தான் அவங்களுக்கு வந்து எப்படி உலகத்த ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அவங்க நெறையா பயன்படுத்துறாங்களாம். அதுக்காக இப்ப அவங்க எக்ஸ்ட்ராவாவே கேர் எடுத்திருக்காங்க. இது மாரி கேள்விகள் வரும்போது, நாங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆன்சர் பண்ணணும் அதுக்கு. தெரியலனா தெரியலன்னு சொல்லிடணும். தப்பா கொண்டு போய் அங்க போய் ஹலுசினேட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பொறுப்பா அவங்க ஹேண்டில் பண்றோன்னு, இவங்க மட்டும் இல்ல, கூகுள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஏஐ கம்பெனியும் இப்ப அந்த சிக்கல்கள் வருது. அவங்க பண்றாங்க. சாம் ஆல்ட்மேன் இந்த விஷயத்தில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அமெரிக்கால இருக்கு. நம்ம ஊர்லயும் இருக்கு. ஒரு டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு இருக்கு. டாக்டர் கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டர் வந்து வெளியில அவர் ஒய்ஃப் கிட்டயோ, அவர் அங்க இருக்கிற மத்த டாக்டர்ஸ் கிட்டயும் கூட சொல்ல மாட்டார். சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம எல்லாமே சொல்றோம். நம்ம முழுக்கவே காட்டுறோம் அவர்கிட்ட. அப்பதான் அவரு நம்மள குணப்படுத்த ஆமா. முடியுங்கிற ஒரு இதில, மனநல டாக்டரும் அதே மாதிரி தான். நமக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்றோம். வெளியில சொல்ல மாட்டாருன்னு. இங்க நீங்க இது பண்ணும்போது, இது ஒரு ஏஐ டூல் தான். நாங்க ஒரு சர்டிஃபைட் டாக்டர் கிடையாது. அதுக்கு ஒரு லைசென்ஸோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது, இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி எங்களுக்கு வராது. அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதோட அவர் நிறுத்தியிருக்காரு. இதுக்காக நாங்க அத எல்லார்கிட்டயும் வெளில போய் சொல்லுவோம் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்ல. எங்க மேல யாரும் கேஸ் போட்டுறாதீங்கப்பா கேஸ் போட எதிர்காலத்துல. முடியாது. ஏன்னா எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. ம். நாங்க அதே சமயத்தில யாருக்கும் சொல்வதில்லைன்னு சொல்றாரு. ஆனா அவர் அடுத்தது என்ன சொல்றார், அங்க தான் அவர பாராட்டணும்னு நெனைக்கிறேன். இதுக்கான சட்டங்கள் வேணும். நாங்க இத எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது லால இருக்கு. அது மாதிரி நாங்க இந்த மாரி கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது, நாங்க எப்படி இந்த டேட்டாவ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும்னு கேட்கிறார். இது ஏன் அவரே பண்ணலாமே, சட்டம் எதற்குன்னா, ஒரு கண்ட்ரி ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதனால கவர்ன்மெண்ட்லாம் நீங்க சேர்ந்து ஒரு சட்டமா வாங்க. நீங்க எல்லாம் கூடி முடிவு எடுத்துட்டு வாங்க. நாங்க அதுவரைக்கும் பண்றத பண்ணிட்டு இருக்கோங்கிறார். இல்ல இதுல இதுல ஒரு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து ஏஐ வந்து எந்த மாரி வேணா இருக்கலாம். எந்த ஆமா. மாதிரியான ஒரு ஏஜென்ட்டா வேணா உருவம் எடுக்கலாம் அப்படின்னு. ஒரு லீகல் அட்வைசரா இருக்கலாம். ஒரு டாக்டர் பேஷண்ட்டா இருக்கலாம். டீச்சர் ஸ்டூடண்ட் எல்லாமே ஏஐ பண்ணலான்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ஒரு உறவு நிலைக்குள்ளேயும், இந்த ஒரு கனெக்ஷனுக்குள்ளேயும் இந்த மாரி சட்ட சிக்கல்கள், ஒரு ரகசியங்கள பரிமாறிக்கொள்ளுதல், ஒரு அந்தரங்கமான விஷயங்கள பேசுறதுன்னு நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆமா. அப்ப இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்டர். இது ரொம்ப ஈஸியா இது பண்ணிட முடியாதுன்னு. ரொம்ப கரெக்ட். நீங்க சொன்ன மாரி இது டாக்டர் பேஷண்ட்ங்கிறது ஒரு இஷ்யூ தான். ஒரு லாயர் அட்வைசரியா இருக்கலாம். வேற ஒரு கவுன்சிலிங்கா இருக்கலாம். நெறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு அது சொல்லும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா சொல்லும்? அதுக்கு சொல்றதுக்கான அத்தாரிட்டி இருக்கா? இன்னைக்கு நெறைய இது வந்து நீங்களும் நானும் வந்து ஒரு டாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனா நம்ம ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வேணும். ஒரு கம்பெனி செக்ரட்டரியா அவர் சிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா தான் அவர் ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. ஒரு சிவில் இன்ஜினியர் பிரிட்ஜ் கட்டுறாருன்னா, அவர் தான் அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணா தான் பர்மிஷன் குடுப்பாங்க சிஎம்டிஏல. இதெல்லாம் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. இந்த மாரி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏஐ வரும்போது, அதுக்கான சட்டதிட்டங்கள் என்னங்கிறது உலகம் ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா வரணும், வரும். கண்டிப்பா. தேங்க்ஸ். ஓகே. அடுத்ததா ஒரு செய்தி. ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வந்து
ஏஐ பயன்படுத்தி இன்னைக்கு நீங்கள் சிந்திக்கும் வேகத்தை விட ஒரு 100 மடங்கு வேகத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஏஐ பயன்படுத்தி தான். அதனுடைய பின்னணி என்ன?